வெண்டிக்காவில் 3 முட்டைகள், வேர்க்கடலை அப்புறமாக பாருங்கள் என்ன நடக்கும் என்று. பெரிய பெரிய ஓட்டல்களில் இதேபோல் செய்து பல லட்சங்கள் சம்பாதிக்கிறார்கள். வெண்டிக்காய், முட்டை, வேர்க்கடலை தாங்களும் வீட்டில் இருந்து கொண்டு தாங்களும் இதேபோல் செய்யலாம். வெண்டிக்காய் சின்ன சின்னதாக வெட்ட வேண்டும். 3 முட்டை கொண்டைக்கடலையும் போட வேண்டும். இப்பொழுது கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டி விட வேண்டும். 5 நிமிடம் வரை வேக வைக்க வேண்டும். நீங்களும் நிறைய தடவை வெண்டி சமைத்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் இதேபோல் தாங்கள் எப்போதும் பார்த்திருக்க மாட்டீர்கள். அதாவது சூப்பராக இருக்கும். இதற்கு மேலும் நான் சொல்வதற்கு முன்பு தாங்கள் காமெடியில் பாக்ஸில் எந்த ஊரிலிருந்து பார்க்கிறீர்கள் என்று கமெண்ட் செய்யும். அதனால் உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன். நாம் 5 நிமிடம் இதை நல்ல விதமாக வேக வைத்து விட்டோம். அதை அப்படியே சைடில் வைக்க வேண்டும். ஒரு கடாய் எடுத்து கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் சூடான பிறகு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் போட்டு கிண்ட வேண்டும். பிறகு வெங்காயம் போட வேண்டும். பிறகு வேக வைக்க வேண்டும். நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு டொமேட்டோ சாஸ் ஊற்ற வேண்டும். டொமேட்டோ சாஸ் ஊற்றின பிறகு பூண்டு தட்டி போட வேண்டும். இதை நல்லா 2 நிமிடம் 3 நிமிடம் வரை கிண்ட வேண்டும். அதன் பிறகு மசாலா போட வேண்டும். மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், காஷ்மீர் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், இதில் கொஞ்சம் உப்பு போட வேண்டும். நல்லா கிண்டி எவ்வளவு நேரம் கிண்ட வேண்டும் என்றால் மசாலா சேரும் அளவுக்கு கிண்ட வேண்டும். பிறகு நாம் வைத்த வெண்டைக்காயை அதில் போட வேண்டும். சேர்த்து நல்ல விதமாக கிண்டி மசாலா சேரும் அளவுக்கு கிண்ட வேண்டும். கொஞ்ச நேரத்தில் இப்படியே இருந்தால் வெந்துவிடும். நன்றாக வெந்த பிறகு தண்ணீரை ஊற்ற வேண்டும். நல்லா ஊற்றி வேக வைக்க வேண்டும். 10 நிமிடம் வரை அதை மூடி வைக்க வேண்டும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தால் சூப்பரான உங்கள் வெண்டைக்காய் கூட்டு ரெடியாகி விட்டது. இதன் சுவை மிக சூப்பராக இருக்கும். இதை ரொட்டி மூலமாகவும் சாப்பிடலாம். இதை தாங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். ரைஸ் மூலமும் சாப்பிடலாம். இது உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும், கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.